நம்மோட மூத்த Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. பத்திரிகையாளர் எம்பி உதயசூரியன் இணைந்திருக்கிறார். சார், ஒரு பார்ட் டைம் அரசியல்வாதின்னு விஜய் சொன்னாங்க. அப்புறம் இப்போ இன்னைக்கு வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க. ஒரு வீக்கெண்ட் பாலிடிக்ஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ விஜய் மீதான இது அதீத விமர்சனமாகவும் சிலர் சொல்கிறாங்க. இது அதீத விமர்சனமா இல்லை யதார்த்தம் தானா? சார் வணக்கம். அதாவது வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் மூலமா ஸ்ட்ராங்கா தன்னுடைய பாலிடிக்ஸை அடியெடுத்து வச்சிருக்காரு விஜயன் தான் சொல்லணும். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியில இருந்து மாற்றுக் கட்சி தலைவர்கள் உட்பட யாருடைய சுற்றுப்பயணங்கள் இருந்தாலும் இது மாதிரி கட்டுப்பாடுகளும் நிபந்தனைகளும் விதிப்பது ரொம்ப ரொம்ப சகஜமான ஒரு விஷயம். அது அந்தந்த மாவட்டங்களுடைய கிளைமேட்டுக்கு ஏற்ப, அரசியல் சூழலுக்கு ஏற்ப, இல்ல வேறு பதற்றமான பகுதிகளா இருந்தா அதற்கேற்ப கொஞ்சம் கூடுதலாகவும் குறைகளாகவும் இருக்கலாம், கெடுபிடிகள் இருக்கலாம். மற்றபடி இது பொதுவான ஒரு விஷயம்தான். இன்னொன்னு, விஜய் சொல்லி இருக்கிற தன்னுடைய தொண்டர்களுக்கு அவர் விடுத்திருக்கிற அந்த 12 வேண்டுகோள்கள் இருக்குல்ல, அதையே மாற்றி தான் காவல்துறையும் சொல்லியிருக்க போகுது. அதனால இப்ப அவர் கூடுற கூட்டங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல ஒரு அசம்பாவிதமோ இல்ல வேறு பல பிரச்சனைகளோ நேரிட்டால் அதற்கு பாதிக்கப்பட்டவர்கள் விஜய் கிட்ட கேட்க போறது இல்ல, தமிழ்நாடு அரசையும் முதலமைச்சராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் தான் கேள்வி கேட்க போறாங்க. அதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவர்களை சேர்ந்தது. அதனாலதான் காவல்துறையில் இந்த கெடுபிடிகளை கொடுக்குறாங்க. இதை கெடுபிடின்னு பார்க்காம விஜய் வெளியிட்ட வேண்டுகோள்களை அந்த சீருடை அணிந்த பணியாளர்கள் சிறப்பா செவ்வனே பண்றாங்கன்னு எடுத்துக்கிட்டா இந்த பிரச்சனையே வராது. ஆனால் தொண்டர்கள், விஜய் கட்சியுடைய தாவேக தொண்டர்கள் அப்படி செய்ய போறாங்களா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த ஒரு வார காலம் சனிக்கிழமை என்பது ஒப்பிக்கிறதுக்காக காலம் எடுத்துக்கிறாரு, மனப்பாடம் பண்ணுறதுக்காக காலம் எடுத்துக்கிறாரு. அதுபோல் ஒரு முழுநேர அரசியல்வாதியாக வரல, கொள்கை தலைவர்னு சொல்கிறாரு. அவரை பற்றி அவங்கள பற்றிலாம் ஒரு 10 நிமிஷம் அவரால் பேச முடியுமா அப்படின்லாம் வர்ற விமர்சனங்கள் இருக்குல்ல, அது சரியா சார்? அதாவது எல்லாமே எடுத்த எடுப்புலேயே கொள்கை முழக்கங்களோட எல்லாம் யாரும் வந்துட போறது இல்லை. முதல்ல தன்னைத்தானே தெளிவுபடுத்திக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை தீட்டிக்கணும், அதுக்கப்புறம் அரசியல் அறிவும் அனுபவ தெளிவும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் கொடுப்போம். சீமான் போல உலக அரசியல் எல்லாத்தையும் அவர் கரைச்சு குடிச்சிட்டு பேச முடியுமானா இப்போதைக்கு இல்லை, ஆனால் பின்னாளில் பேசுவார். பொதுவாகவே நம்முடைய தமிழ்நாட்டுடைய பண்பு யாரா இருந்தாலும் வர வச்சு அவங்கள வாழ்த்தி அவங்களுக்கு வெட்டி கொடி காட்ட வைக்கிறதா நம்முடையது. அது கொள்கைக்கு அப்பாற்பட்டு வாழ்த்த வேண்டியதுதான், அதனால ஒண்ணும் இல்லை. மற்றபடி விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்கெண்ட் பாலிடிக்ஸ்ன்றது இதே ஒர்க்கிங் டேஸ்ல நடந்ததுன்னு வைங்களேன், அப்போ அலுவலகம் முடிச்சுட்டு போறவங்க மற்ற இயல்பு வாழ்க்கை எவ்வளவு பாதிக்கும். அவங்க வீடுகளுக்கு போறதுக்கோ, டிராபிக் நெருக்கடிகளோ இல்ல போலீஸ் கட்டுப்பாடுகளோ, அது ஒர்க்கிங் டேஸ்ல அது எவ்வளவு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். அப்படின்னு நீங்க பாக்குறப்ப அவரது வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் மக்களுக்கான ஒரு வசதிக்காக தான் பண்ணிருக்காருன்னு தான் நம்ம நினைக்கணும். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோட அரசியல் விமர்சகர் ஜெகதீசன் இணைந்திருக்கிறார். சார், இவங்க தாவேக்காவுக்கு மட்டும்தான் இவ்வளவு நெருக்கடிகளையும் நிபந்தனைகளையும் காவல்துறை விதிக்குது. அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றாங்க, திமுக இந்த பயணத்தை பார்த்து பயந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறையுடைய நிபந்தனைகள் வழக்கமானதுதானா, திமுக பயந்து விட்டதா? அந்த காவல்துறை நிபந்தனைகள் வழக்கமானதானா அப்படிங்கிறதுக்கு நான் ரெண்டாவது வர்றேன். அடிப்படையில இந்த நிபந்தனைகளை விதிப்பதற்கு யார் காரணம்? நீங்க இப்ப கூட நீங்க பாத்துட்டே இருக்கலாம், எல்லா செய்தி சேனல்களையும் அவரோட பஸ் ரெடி ஆயிடுச்சு, இந்த விஜய் நான் வரேன்ட்டு அதுல இவரோட புகைப்படங்கள்லாம் போட்டு வராருன்னு. அந்த பஸ்ல பிரத்யேகமா என்ன ஒரு கூடுதல் தகவல், இதில் யாரும் ஏற முடியாது, இந்த பஸ்ல யாரும் ஏறி தொங்க முடியாது அப்படிங்கறத கூடுதலான தகவலா சொல்றாங்க. நீங்க முதல்ல விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் போறாரு, நடைப்பயணம் போறாருன்னா அவர் வீதியில இறங்கி நடக்க போறாரு அப்படிங்கறதுதான் ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. இல்ல நான் பஸ்ல தான் போறேன்னா அவர் ஏன், மிக முக்கியமான காரணம், அவர் வீதியில இறங்கி கீழே வந்தாருன்னா அவரோட ரசிகர்கள் அவர் பிச்சை சாப்பிட்டுருவாங்க, கண்டிப்பா உருவிட்டு போயிடுவாங்க எல்லாத்தையுமே. அவர் அந்த ஒரு பயம் பதட்டம் இருக்குது. அது ரொம்ப இயல்பான ஒன்றதான் நம்ம பாக்குறோம். நீங்க ரேம்ப்லயே ஏறி குதிச்சு, கிரீஸ் தரவனா கூட ஏறி குதிச்சு குதிக்கின்ற அந்த ரசிகர்களாக இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். அப்போ அடிப்படையில் இந்த நிபந்தனைகளுக்கு முழுக்க முழுக்க விஜயும் தமிழக வெற்றி கழகம் தான் காரணம். அப்போ நீங்க கிரீஸ் தரவனா தப்பு இல்ல, நீங்க உங்க பஸ்ல ரொம்ப பாதுகாப்பா வரணும் நீங்க நினைச்சா தப்பு இல்ல. ஆனா தமிழக அரசாங்கம் உங்களுக்குமான பாதுகாப்பையும் தமிழக மக்களுக்கான பாதுகாப்பையும் உறுதி செஞ்சா மட்டும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, குத்துது குடையுதுன்னா அது எந்த வகையில் நியாயமாகும்? ஒன்று, இந்த நிபந்தனைகள் இது புதிதாக அரசியல் கட்சி துவக்கி இருக்கிற காரணத்தினாலும் அங்கு ஒரு அனுபவஸ்தர் கூட இல்லாத காரணத்தினாலும் அவர்களுக்கு ஒரு பெரும் குழப்பம். எதை பார்த்தாலும் நமக்காக தான் பண்றாங்க, இது நமக்காக தான் பண்றாங்க அப்படின்னு ஒரு மோடுக்கு போயிடுறாங்க. நீங்க பிரதமர் மோடி அவர்கள்
இங்க வந்து தமிழ்நாட்டுக்கு வரும் பொழுது அவருக்கு 20 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டது. அப்ப யாரும் பாஜக என்னது மோடிக்கு 20 நிபந்தனைகள் போட்டு, ஏன்னா யாருன்னு சொல்றீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், அனுபவமிக்கவர்களுக்கு தெரியும், எப்பொழுது யாருக்கு அனுமதி கேட்டாலும் காவல்துறை சில நிபந்தனைகள் வைத்திருப்பார்கள். நம்ம ஒண்ணு இல்லைங்க, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றோம் சென்னையில வள்ளுவர் கோட்டத்தில், நீங்க ஆர்ப்பாட்டத்தை போய் கேளுங்க, 10 நிபந்தனைகள் போட்டு தான் கொடுப்பாங்க, கடைசி நாள் தான் கொடுப்பாங்க. இதான் காவல்துறை ப்ராசஸ். எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதுதான் ப்ராசஸ். நீங்க அந்த நிபந்தனைகள்லாம் உங்களுக்கு புதுசா இருக்கிறதுனால ஊருக்கே புதுசு அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும்? இந்த நிபந்தனைகள் எல்லாமே இன்னொன்னு, நீங்க 5 பேர் தொடர்ந்து வராதீங்க, வாகனத்துக்கு பின்னாடி வராதீங்க, கையெழுத்தே வராதீங்க அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா, விஜய பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வரத்தான் செய்வார்கள். அப்படி வரும் பொழுது அங்க ஒரு பெரிய ஸ்டாம்பிங் நடக்குது, ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது, ஒரு போக்குவரத்து ஒழுங்குல சிக்கல்கள் ஏற்படுதுன்னா, இந்த கடிதத்திலே அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, கடைசியா ஒன்று சேர்க்கிறார், இதற்கெல்லாம் முதலமைச்சர் காரணமாக இருப்பாருங்கிற மாதிரியான ஒரு துணியில ஒன்று எழுதுறார். அப்போ நாளைக்கு எந்த பிரச்சனை ஏற்பட்டாலும், ஏன் ரசிகர்கள் என்ன பிரச்சனை பண்ணாலும் அதற்கு நீங்க தான் காரணம், இப்பே நீங்க காரணம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது காவல்துறை தங்களுடைய கடுமையை காட்டத்தான் செய்வார்கள். இன்னொன்னு, இந்த நிபந்தனைகள் எல்லாவற்றையும் எல்லோரும் பின்பற்றுகிறார்களா? இல்லை, பின்பற்ற நீங்க விக்கிரவாண்டியில மாநாடு போடும்போது 50,000 பேருக்கு தான் பர்மிஷனை கொடுத்தாங்க. ஆனா வந்தது 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் வந்தாங்க. அப்ப அந்த காவல்துறை அனுமதி தானே செஞ்சாங்க, அதுக்கு எதுவும் முட்டுக்கட்டெல்லாம் போடல இல்ல. அப்ப அந்த நிபந்தனைகளை நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க பாதுகாப்பா நீங்க பின்பற்றுங்க, அதை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் தான் அது. இந்த டைரக்ஷனை ஒழுங்கா பின்பற்றி இவர் இப்ப சொல்லிருக்க ராணுவ கட்டுப்பாட்டோடு, என்னைக்காவது ராணுவ கட்டுப்பாட்டுக்கும் தமிழ் ஒற்றை கழகத்துக்கும் எந்த விதமான ஒரு தொடர்பு இருக்கா? ஒவ்வொரு வாட்டியும் நீங்க ஏறி ஏறி குதிக்கிறதுக்கு உங்க கட்சியை நீங்க அரசியல் மயப்படுத்தாம இந்த பசங்களை பொலிட்டிக்கலா வச்சுக்கணும்னு நீங்க ரொம்ப கங்கண கட்டி வேலை பார்க்குறீங்க. நீங்க எல்லா கோணர்களையும் வைத்துக் கொண்டு அடுத்தவர் மேல பாய்வது எப்படி சரியாகும்? நிபந்தனைகள் வழக்கமான நிபந்தனைகள் தான் சொல்றீங்க. ஆனா இன்றைக்கு இப்ப திருச்சியில அந்த கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்றாருன்னா, எந்த கட்சிக்கும் இல்லாத நிபந்தனைகளின் நெருக்கடி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயல்பான நிபந்தனை என்றால் அதை மிகைப்படுத்த வேண்டிய காரணம் என்ன? இல்லைங்க, மிகைப்படுத்த அரசியல் பண்றாங்க, பரவாயில்ல, இப்பயாவது அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தமிழக வெற்றி கழகம் சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். எந்த கட்சியாக இருந்தாலும் முதலமைச்சரை கேட்கிற மாதிரி தான் அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க. பட் அரசியல் பண்ண முடியுமான்னு வச்சு அரசியல் பண்றாங்க. அதற்கு உரிய பதிலை தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் கொடுக்கத்தான் செய்வாங்க. நீங்க அந்த நிபந்தனைகள்ல என்ன ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க, இந்த மாதிரி சாலை வளம் நீங்க வரக்கூடாது, எந்த பாயிண்ட்ல நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த பாயிண்ட்ல மட்டும் பேசுங்க, வேற எந்த பாயிண்ட்ல நிக்காதீங்க. இது எல்லாமே எதன் அடிப்படையில் வருகிறது? இவரை முடக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா மதுரை மாநாடு நடக்க விடாம பண்ணிருப்பாங்க, விக்கிரவாண்டி மாநாடு நடக்க விடாம பண்ணிருப்பாங்க. நீங்க மதுரையில ரோட் ஷோவோ இல்ல கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ தடுத்திருப்பாங்க. அதெல்லாம் தடுத்தாங்களா? இல்ல. நீங்க உங்க அரசியல் செயல்பாடு பண்ணிக்கிட்டே இருங்க, ஆனா பொதுமக்களுக்கு அது கொண்டு விளைவிக்க மாதிரி பண்ணிடாது. இன்னொன்னு, நீங்க இது வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் அவர் பண்றாரு, அது கூட இல்லையா, சனிக்கிழமை வேலை நாள் தானே. எவ்வளவோ பேருக்கு சனிக்கிழமை திருச்சியில வேலை நாள் தான். அப்ப அந்த வேலை நாள்ல தான் இவர் வர்றாரு, எவ்வளவு பேர் டிஸ்டர்ப் தான் ஆக போறாங்க, எவ்வளவு பெரிய போக்குவரத்து நெரிசல் ஆகத்தான் போகின்றது. அதை மக்கள் பொறுத்துக்கிட்டோ இல்ல முகம் சுழிச்சுக்கிட்டோ போகத்தான் போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த ஊருடைய காவல்துறை அந்த ஊருக்காக வேலை செய்யுமே தவிர எந்த ஒரு அரசியல் கட்சிக்காகவும் வேலை செய்யாது. அதை காவல்துறை மிகச்சரியாக அதை செய்யறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நம்மோடு அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி இணைந்திருக்கிறார். சார், இப்போ நிபந்தனைகள் விதிப்பது என்பது எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் நிபந்தனை விதிக்கிறது தான். பிரதமர் வர்றதுக்கு கூட இந்த பாதுகாப்பு நிபந்தனைகளும் வரிமுறைகள் சொல்றது தான். ஆனால் தாவேக்காவுக்கு மட்டும் கூடுதல் என்று சொல்றது எந்த வகையில் ஏற்புடையது? இல்ல, தாவேக்காக்கு மட்டும் கூடுதல்னு சொல்லல. பொதுவா இது ஒரு நெருக்கடியா தான் நம்ம பாக்குறோம். இது ஜனநாயக நாடு, இங்க யார் வேணாலும் உங்களோட கருத்துக்களை மக்கள் இடத்துல எடுத்து சொல்றது எல்லாருக்கும் இங்க சட்டம் எல்லாருக்கும் அனுமதி கொடுத்துருக்கு. அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா காலையில 10:30 மணிக்கு ஆரம்பிச்சோம், 11 மணிக்குள்ள முடிச்சிடணும், 9:30 மணிக்கெல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் கூடுதல் நெருக்கடியா தான் பார்க்கப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரதமரே வர ரோட் ஷோ பண்றாரு, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் ரோட் ஷோ பண்றாரு, ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் ரோட் ஷோ பண்றாங்க. ஆனா திரு விஜய் அவர்களுக்கு மட்டும் ரோட் ஷோ இல்லைன்றதெல்லாம் இது பாராபட்சத்தை காட்டுறத மாதிரிதான் இருக்க கண்டி. இதுல எல்லாருக்குமான வாய்ப்புகளை அமைச்சு தர மாதிரி இல்லைன்றதுதான் குற்றச்சாட்டா இருக்கு. நீங்க மக்கள்கிட்ட போறதை நீங்க ஏன் தடுக்கிறீங்கன்னு நாங்க கேட்கிறோம். எல்லாருக்குமான சம வாய்ப்புகள் இருக்கு இல்லைங்களா, அந்த வாய்ப்புகளை வழங்குங்க. இதை யாரு உங்களுக்கு தடுக்க முடியும்? இதைத்தான் நாங்க இதை எதிர்க்கிறோம். நாங்க ஒரு பிரபலமான திரை நட்சத்திரமாகவும் இருக்கிறார். இப்போ அவங்க கேட்குற இடங்கள் எல்லாமே மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்கள். இப்போ இயல்பாகவே இப்போ நீங்கள் இப்போ திருச்சியே எடுத்துங்களேன், அந்த பாலக்கரை காந்தி மார்க்கெட் பகுதி, அது மரக்கடை பகுதி, 3 சாலைகள் சந்திக்கிற ஒரு இடம், எப்பவுமே சாதாரணமான நாட்கள்லேயே போக்குவரத்து நெரிசலான ஒரு இடம். அந்த இடத்துல கேட்குறாங்க. அப்படிங்கிறப்ப நிபந்தனை விதிக்க தானே செய்யணும். இதுக்கு முன்னாடி கேட்ட சத்திரம் பேருந்து நிலையம் பகுதியும் அப்படி தான். அப்போ கேட்குற இடங்கள்லாம் அப்போ உங்களுக்கு கூட்டம் நிறைய வரும் அப்படின்னாக்கா மக்கள் இது மாதிரி போக்குவரத்து இல்லாத ஒரு இடத்துல போய் தனியாக ஒரு மைதானங்களையே தேர்ந்தெடுக்கலாம்ல. ஏன் மக்கள் கூடுகிற இடங்கள்ல சாலை சந்திப்புகளையே நீங்கள் தேர்வு செய்கிறீங்க, அந்த இடம் தான் வேணுங்கிறீங்க? அப்போ ஏதோ ஒரு உள்நோக்கம் தானே சொல்கிறாங்க.
இல்ல சார், இதுல எதுவும் உள்நோக்கம்லாம் கிடையாது. மக்களை வந்து சந்திக்கிறதுக்கான இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பல்வேறு ஊர்களுக்கு வந்து போறாரு. So அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்ப வந்து சத்திரம் பேருந்து நிலையம் இல்லைன்னு சொன்னதுனால மரக்கடை பகுதியை வந்து தராங்க. காவல்துறை எந்த பகுதியை அனுமதிச்சிருக்காங்க அங்கதான் வந்து பேச போறாங்க. காவல்துறை வந்து சொல்லியிருக்கிற 23 நிபந்தனைகள் வந்தபோது இந்த நிபந்தனைகள் வந்து ஏன் கொடுத்தாங்கலாம் நம்ம வந்து கேட்டுல அதிகப்படியான கட்டுப்பாடுகள் ஏன் வந்து விதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம வந்து கேட்கிறோம். வேண்டி இதெல்லாம் கட்டுப்பட்டு தான் வந்து பொதுக்கூட்டங்களோ இந்த மாதிரி பரப்புரைகளோ நடத்தணும்னு சொல்லிட்டு தாவேக்காக்கும் வந்து தெரியும். ஸோ அதை படிப்பனையை எடுத்துக்கிட்டு தான் வந்து அவங்க களத்துல இருக்காங்க. கூடுதல் நெருக்கடி கொடுக்காதீங்கன்னு தான் நம்ம வந்து சொல்றோம். வருகின்ற முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணிகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க மதுரையில பார்க்கலாம். மதுரையில ஆர்வ மிகுதியில தொண்டர்கள் போறாங்க. அவங்க அதுல இருந்து அவங்க தூக்கி பவுன்சர்கள் தூக்கி போடுறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்படியே ஒரு தெக்கு தப்பா விழுந்துட்டாங்கன்னா அவர்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் இல்ல. அப்ப அதை தான் வந்து காவல்துறை, இப்ப நீங்க காவல்துறை 23 நிபந்தனைகள் சொல்றீங்க. இப்ப இந்த 12 வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்லியிருக்காங்கல்ல, அதுலேயே கிட்டத்தட்ட காவல்துறை சொன்னது தானே இங்க சொல்லியிருக்காங்க. அப்ப காவல்துறை சரியா தானே சொல்லியிருக்குன்னு எடுத்துக்கலாம் அந்த இடத்துல. இல்ல நம்ம காவல்துறை வந்து தவறு சொல்லிச்சுலாம் நம்ம வந்து சொல்ல நெருக்கடின்னு தான் நான் வந்து ரொம்ப தெளிவா தான் இந்த வார்த்தையை வந்து நான் கவனமா வந்து பயன்படுத்துறேன். மற்ற கட்சிகள், ஆளுங்கட்சிகளுக்கோ எதிர்கட்சிகளோ இன்னும் பிற கட்சிகளுக்கு கொடுக்காத ஒரு நெருக்கடியை தாவேக்காக கொடுக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் சொல்றேன். கண்டி இந்த மாதிரி பொது நிகழ்வு வந்து நிச்சயமா வந்து பாதுகாப்பு குறைபாடுகள் வந்து நம்ம வந்து நிவர்த்தி செய்யணும். இது பொதுமக்களை வந்து பாதுகாக்கணும். இதெல்லாம் வந்து சரியானதுதான். நம்ம அதுல வந்து மாற்று கருத்தே இல்லை. இது எல்லாருக்குமான அதுல வந்து பொறுப்புணர்வு வந்து இருக்கு. அதே நேரத்தில் கூடுதல் என்னன்னா அந்த தொண்டர்களுக்கும் வந்து அவர் தலைவர் விஜய் அவர்கள் கூறியது போல அவங்களுக்கு வந்து சுய கட்டுப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம், தேவை இருக்கு. ஏன்னா தொடர்ச்சியா விமர்சனங்கள் உள்ளாக்கப்படுகிறது. அவங்களோட செயல்பாடுகள், தொண்டர்களோட செயல்பாடுகள் தொடர்ச்சியா விமர்சனங்கள் உள்ளாக்கப்படும் போது அதை அவர்கள் வந்து ஒரு முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு இந்த கூட்டத்தில் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு டிசிப்ளின்குள்ள வந்தாங்கன்னா இவர் வந்து இலகுவா வந்து அடுத்த பயணங்கள் வந்து இலகுவா இருக்குன்னு சொல்லிட்டுதான் ஒரு சமூக ஆர்வலா நாங்களும் இதை வந்து எதிர்பார்க்கிறோம். இதை வந்து நாங்களும் வந்து முன்மொழிகிறோம். இதை உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.